ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைச்சு பாருங்கள். சுமாரான சமையலும் சூப்பராக வருங்க. இன்றைக்கி நானும் அதே லவ்வோடு வெறும் 3 பொருட்களை வச்சு நாக்கில் வச்சாலே கரையிற மாதிரி சூப்பரான பால் பேடா செய்ய போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வெல்கம் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 250 கிராம், நெய் 50 ml, சர்க்கரை 50 கிராம், பால் 120 ml, பாதாம் 10. முதல்ல ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் 50 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை முழுசாக கரைஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். பால் பவுடர் சேர்த்ததுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் பவுடர் கட்டி சேராமல் இருக்கிறதுக்காக தொடர்ச்சியாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முதல்ல சேர்த்துன பவுடர் முழுசும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மீதி உள்ள பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பால் பவுடர் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு தான் இதை செய்யணும். அதே மாதிரி தொடர்ச்சியாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக மீதம் இருந்த அத்தனை பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்தளவு பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு சூடு ஆற விட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஓகே, சூடு ஆறிடுச்சு. இப்போ 2 கையிலையும் எண்ணெய் தடவிக்கிறேன். அடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்செடுத்து நடுவில் ஒரு பாதாமை வச்சு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பிஸ்தா கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான பால் பேடா ரெடிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நான் கொடுத்த இதே அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்கள். புது வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.